எல்லாரும் சொல்ற அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணா ஓரளவுக்கு சொல்ல முடியும்ட்டு நிறைய அனாலிஸ்ட் சீனியர்ஸ்லாம் சொல்றாங்க. ஐ ஆல்சோ அக்ரி டு தட். ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஓட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு தெரிஞ்ச அப்புறமா அதை சொல்ல முடியும். இப்போ பொதுவாக எல்லாரும் 10 to 12%லாம் சொல்றாங்க. ஒருவேளை அது இருக்கலாம். பட் இவர் ஏன்னா சினிமா இமேஜ் இல்லையா? ஆனால் இப்போ அவரை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய பீப்புளெலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு ஹீரோ இமேஜ் இருக்கு. ஸோ அதனால ஒரு 10 to 12%. அவருக்கு வந்து மேல்தட்டு மக்கள்லேருந்து கீழ்த்தட்டு மக்கள் வரை எல்லா ஓட்டும் விழுன்னு சொல்றாங்க. அவருடைய பெரிய ப்ளஸ்ஸே அதுதாங்கிறாங்க. எப்படி எம்ஜிஆருக்கு வந்து மேல்தட்டு கீழ்த்தட்டு எல்லா தட்டும் வந்து விழுந்ததோ இல்லை, அவரை இதில் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய ஐடியாலஜி வாஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் விஜய். இல்லை, பாப்புலாரிட்டி வைஸ் சொல்றேன். டிராவிடியன் ஐடியாலஜி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அந்த பீரியட்லேருந்து டிராவிடியன் ஐடியாலஜி இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாடு பொறுத்த மட்டும், தமிழ்நாடு பாலிடிக்ஸில். இவங்க இப்போ புதுசாக ஒரு ஐடியாலஜி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுப்படும்னு சொல்ல முடியல. அப்ராக்சிமேட்டாக 10-15% வருங்கிறீங்க. யூத்தோட ஓட்டெல்லாம் வரலாம். இது யாரை ரொம்ப பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரையும் பாதிக்கும். ADMK ரெண்டு பேரையும் பாதிக்கும். ரெண்டு கூட்டணியுமே இது பாதிக்கும்.